நீ யாருடைய பிள்ளையா இருக்கக்கூடாது. சத்தமா ஏன் தெரியுமா? அவன் நோக்கம் தெரியுமா? நீ ஆபிரகாம் பிள்ளையா இருந்தா திரும்பி எங்க தான் போய் சேருவ. ஆமீன். நீ என் பிள்ளையா இருந்தா அவன் பிள்ளையா இருந்தா எங்க தான் போய் சேருவோம். சத்தமா சத்தமா சொல்லுங்க. அவன் பிள்ளை அவங்கிட்ட போகும். ஆபிரகாம் பிள்ளை நான் உன்னதர் இயேசுவின் பிள்ளை, நான் பயப்பட அவசியமே இல்லை. சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. கலாத்தில் அடிக்கடி சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமின் வித்தா இருக்கிறீர்கள், ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய மேன்மை. திரும்ப திரும்ப ஹலோ, அந்த ஆபிரகாம் சந்ததியில பிறக்கணும்னா அந்த நாட்களிலே பவுல் சொல்லுகிறார், பவுலை பல சொல்லுகிறாரு, நான் இதுக்கு ஒரு பணத்தை கட்டித்தான் அந்த மார்க்கத்திலே போய் சேர்ந்தேன். தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு கூட்டத்தான் இருக்கிறாங்க. ஒன்று பிறப்பால் யூதர்கள், இன்னொன்று யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்கள். படிச்சிருக்கீங்களா? இந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவனாய் பிறந்தேன். சிலர் அந்த ஸ்லாக்கியத்துக்கு பணம் கொடுத்து பிறந்தாங்க. கரங்களை சொல்லுங்க, நான் பணம் கொடுத்து வரல. சத்தமா பால் போட்டு வாங்கி வரல. புரியவே மாட்டேங்குதுல. நான் அந்த காலத்தில் 4ஆம் கிளாஸ் படிக்க போய் வாங்குவேன். பால் போட்டிருக்காங்க, நான் வரல. என்னை ஆபிரகாமின் சந்ததியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை போய் சொல்லுங்க. இந்த ஆபிரகாம் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது, பல அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த வசனம் படிச்சு பாருங்களேன். 15ஆம் வசனம். அவன் இப்படி சொல்லி முடித்த உடனே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு ஒரு சின்ன கேள்வி. வந்தான்னு சொல்லலாம், ஆனா ஒரு அழகான வார்த்தை இருக்குது. என்னங்க? தோள் மேல் எல்லாம் சொல்லுங்க. நம்பர் 1, ஒரு பெண்ணுக்குரிய பெருமை என்னவென்றால் சுமக்கிறவள். எல்லாம் சொல்லுங்க. தோல் என்பது பாரம். சொல்லுங்க, ஒரு பெண்ணுடைய முதல் தகுதி என்ன தெரியுமா? நம்பர் 1, சரி ரைட். சொல்லுங்க, ஒரு பெண்ணுடைய முதல் ஒரு பெண் என்பவள், கவனிங்க எல்லாம் சொல்லுங்க. குடும்பங்களை சுமக்கிறவள், நன்மைகளை சுமக்கிறவள், ஆசீர்வாதி சுமக்கிறவள். எல்லா கணவர்மார்களும் கை சொல்லுங்க. சொல்லுங்க, நன்மைகளை சுமக்கிறவள், குடும்பத்தை சுமக்கிறவள், ஆசீர்வாதங்களை சுமக்கிறவள், சாட்சியை சுமக்கிறவள். எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, என் மனைவி சுமக்கிறவள். ஆமீன். சத்தமா வீட்டுக்காரெல்லாம் வந்துக்கிறீங்களா? மனசாட்சியே இல்லை, 3 வேளை சோறு சாப்பிட்றீங்களே. சொல்லுங்க, சுமக்கிறவள். பாரதி சுமக்கிறாள், பிள்ளைகளை